ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு தெரியுதா? சியாம்பால் காய்ச்சிறேன் பாருங்கள். அடுத்தது இட்லி பொடிக்கு எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். பொட்டுக்கடலை, கடலப்பயிறு, வெள்ளை உளுந்து, கருவேப்பிலை, பூண்டு, பட்டை மிளகாய், மிளகு ஜீரகம் கொஞ்சம், பெருங்காயம், தூள் நுணுக்கணும். அடுத்தது சியாம்பால் காய்ச்சியாச்சு. காய்ச்சினதும் எப்படி இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குது. அதில் ஏலக்காய், சர்க்கரை எல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பொடி நுணுக்க போகிறோம், நுணுக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இட்லி பொடி அரைச்சாச்சு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, வாசனையும் நல்லா கம்மன்னு வாசனையாகவும் இருக்குது. கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கலாம், நல்லா வாசனையாக இருக்குது. இது 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம அதை ஒரு பெரிய டப்பாவில் எடுத்து சில்வர் டப்பாவில் போட்டு நல்லா காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுக்கணும். டெய்லி யூஸ்க்கு இதை வச்சுக்கணும், சின்ன டப்பாவில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு